You are listening to padeeps.com. அடுத்ததான் நம்ம DNA பற்றி பார்க்க போகிறோம். DNA as a genetic material அப்படிங்கிற ஹெட்டிங்கில் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். Chromosomes are the carriers of genetic material அப்படிங்கிறது நமக்கு தெரியும். குரோமோசோமில் என்ன இருக்குன்னா, they contain protein, DNA and RNA. அதனால் it is universally accepted that DNA is the genetic material in most of the organisms. ஆனால் அதுக்கு எக்ஸெப்ஷன் ஒன்று ரெண்டு இருக்குது. அதில் many of the plant viruses have RNA as their genetic material. So, universally accepted DNA is a genetic material. Exceptions in plant viruses, most of the plant viruses, RNA act as a genetic material. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். A classic experiment conducted by Frederick Griffithங்கிறவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணார். அதில் அவர் கடைசியாக கன்க்ளூட் பண்ணது என்னென்னா, பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ப்ராசஸை கன்ஃபார்ம் பண்ணார். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு பார்ப்போம். In 1928 he done an experiment using Diplococcus pneumoniae பாக்டீரியா பேர். இந்த Diplococcus pneumoniae தான் அந்த நிமோனியாங்கிற டிசீஸை காஸ் பண்ணக்கூடியது. நிமோனியா இஸ் லங் இன்ஃபெக்ஷன். அதை பற்றி டிசீஸை பற்றி அதிகமாக பார்க்க வேணாம். அந்த டிசீஸ் காசிங் ஆர்கானிசத்தை எடுத்துக்கிட்டார். அதில் 2 ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, விருலண்ட் அண்ட் ஏவிருலண்ட். இந்த விருலண்ட் ஸ்ட்ரெயின் என்ன பண்ணோன்னா, அதுக்கு வெளியில் சுற்றி ஒரு ஸ்மூத் பாலிசாக்கரைட் கோட் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ அந்த பாக்டீரியா, விருலண்ட் ஸ்ட்ரெயின் ஆஃப் பாக்டீரியா வில் ஹாவ் அ ஸ்மூத் அவுட்டர். அதனால் இதுக்கு எப்படி அவர் லேபிள் பண்ணார்னா, ஸ்ட்ரெயின் எஸ். எஸ் ரெஃபர்ஸ் டு ஸ்மூத்னஸ் பிகாஸ் ஆஃப் த பாலிசாக்கரைட். இன்னொரு ஸ்ட்ரெயின் இந்த பாலிசாக்கரைட் கோட்டு ப்ராப்பராக இல்லாமல் இருக்கிறதால இட் இஸ் ரஃப். ஸோ ஹி கால் இட் அஸ் எ ஸ்ட்ரெயின் ஆர். இந்த எஸ் டைப் வந்து விருலண்ட், ஆர் டைப் வந்து ஏவிருலண்ட். விருலண்ட் அப்படின்னா is capable of causing disease. ஏவிருலண்ட் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயின் ஆஃப் பாக்டீரியம் ஆர்கானிசத்துக்குள்ளே உள்ளே போனாலும் அதால் டிசீஸை காஸ் பண்ண முடியாது. லேக் த எபிலிட்டி டு காஸ் த டிசீஸ். இப்போ இவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணார்னா, 2 எலி எடுத்துக்கிட்டார், மவுஸ். அதை இன்ஜெக்ஷனில் இந்த எஸ் டைப் செல்ஸையும் ஆர் டைப் செல்ஸையும், எஸ் டைப் பாக்டீரியாவும் ஆர் டைப் பாக்டீரியாவும் 2 சிரிஞ்சில் எடுத்துக்கிட்டு எஸ் டைப் செல்ஸை ஒரு எலியிலையும் ஆர் டைப் செல்ஸை இன்னொரு எலியிலையும் இன்ஜெக்ட் பண்ணி விட்டார். அதை அப்சர்வ் பண்ணும்போது என்னாச்சு, இந்த எஸ் டைப் செல்ஸை இன்ஜெக்ட் பண்ண எலி செத்து போச்சு, டைட். ஆர் டைப் செல்ஸை போட்ட எலி சர்வைவ் ஆயிடுச்சு, இட் டிட் நாட் டை. சரி, அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்போ எஸ் வந்து விருலண்ட், ஆர் வந்து ஏவிருலண்ட்ங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டார். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணார். என்ன மாடிஃபிகேஷன் பண்ணார், இந்த எஸ் டைப் செல்ஸை வந்து ஹீட் கில்டு. ஹி பாயில்டு த எஸ் டைப் செல்ஸ் அண்ட் கில்ட் இட், தென் இன்ஜெக்டட் இன்டு எ மவுஸ். எலிக்குள்ளே திருப்பி இன்ஜெக்ஷனை போட்டார். என்ன ஆயிடுச்சு, the mouse did not die, it survived. Heat killed S-type cell lost the ability to cause the disease. அப்போ அதோடு அவர் விட்டுறல, இன்னொரு வேரியேஷன் அதில் பண்ணி பார்த்தார். இன்னொரு எலியை எடுத்துக்கிட்டு அதில் இந்த ஆர் டைப் செல்ஸையும் ஹீட் கில்டு எஸ் டைப் செல்ஸையும் ஒன்றா இன்ஜெக்ட் பண்ணி விட்டார். அந்த எலி என்ன ஆயிடுச்சு, செத்து போயிடுச்சு. ஆர் டைப் வந்து டிசீஸை காஸ் பண்ண முடியல. எஸ் டைப் ஹீட் கில்டை தனியாக இன்ஜெக்ட் பண்ணும்போது அதுவும் டிசீஸை காஸ் பண்ண முடியல.
ஆனால் இந்த ஆர் டைப்பையும் ஹீட் கில்டு எஸ் டைப்பையும் ஒன்றா சேர்த்து போட்டதையும் டிசீஸை காஸ் பண்ணி அந்த எலி செத்து போச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு? சம்திங் ஹஸ் ஹேப்பன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆயிருக்கு? இந்த ஆர் டைப் strain of Diplococcus transformed into S type. அதாவது the hereditary material of heat killed S type cells transformed the R type cell into virulent smooth strain. அந்த சுடுதண்ணியில் போட்டு சாகடிச்ச செல்லில் இருந்த ஹெரிடிட்டரி மெட்டீரியல் ஆர் டைப்பை போய் விருலண்ட்டாகவும் டிசீஸ் காசிங் எபிலிட்டியும் ஸ்மூத்தாகவும் மாற்றி விட்டுருச்சு. இந்த ஃபினாமினாவை அவர் என்ன சொன்னார்? பை டிரான்ஸ்ஃபரிங் த டிஎன்ஏ ஆஃப் அனதர் ஸ்ட்ரெயின், ஒரு ஸ்ட்ரெயின்லேருந்து இன்னொரு ஸ்ட்ரெயினுக்கு டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபர் பண்ணதை டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பெரிமெண்ட். சும்மா ஆர் டைப்பை போட்டால் எலி சாகலை, எஸ் டைப்பை போட்டால் எலி செத்து போச்சு, எஸ் டைப் தான் டிசீஸ் காஸ் பண்ணும், ஆர் டைப் வந்து டிசீஸ் காஸ் பண்ணாதுன்னு அப்படியே எக்ஸ்பெரிமெண்ட்டை முடிச்சிருந்தாருன்னா இட் வுட் ஹவ் பிகம் அ வெரி ஆர்டினரி எக்ஸ்பெரிமெண்ட். ஆனால் அவர் அதில் கொஞ்சம் வேரியேஷன் செஞ்சு பார்த்ததால புதுசாக ஒரு ப்ராசஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிற ப்ராசஸை கண்டுபிடிச்சார். ஹீட் கில் பண்ணால் எஸ் டைப்பால் டிசீஸ் காஸ் பண்ண முடியல, அதே ஹீட் கில் பண்ண எஸ் டைப்பை வந்து ஆர் டைப்போட சேர்த்து போட்டால் அந்த எலியில் டிசீஸ் காஸ் ஆச்சு. அப்போ அது காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கும்போது இந்த எஸ் டைப், ஹீட் கில்டு எஸ் டைப்பில் இருந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ இஸ் transferred to the R type cells and it is transformed into a S type cell. அந்த ப்ராசஸ்க்கு பேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இதிலிருந்து என்ன கிளியராக எவிடென்ட் ஆகுதுன்னா டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கார். யார்? ஃபெட்ரிக் கிரிஃபித். எந்த இயரில்? 1928. என்ன ஆர்கானிசத்தை எடுத்துக்கிட்டாரு? டிப்ளோகாக்கஸ் நியூமோனியே. அதில் என்ன 2 ஸ்ட்ரெயின் இருந்துச்சு? எஸ் டைப் அண்ட் ஆர் டைப். எஸ் டைப்னா என்னது? இது விருலண்ட், டிசீஸ் காஸ் பண்ணக்கூடியது, அவுட்டர் வந்து ஸ்மூத்தாக இருக்கும், பாலிசாக்ரைட். ஆர் டைப்பில் ரஃப் டைப், அதில் இந்த அவுட்டர் பாலிசாக்ரைட் வந்து ப்ராப்பராக ஃபார்ம் ஆகிருக்காது. இந்த 2 பாக்டீரியல் ஸ்ட்ரெயினை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிற ப்ராசஸ் மூலமாக டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத கிரிஃபித் ப்ரூவ் பண்ணாரு. You are listening to pneumoniae.com.